வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று என்ன விடயத்தை பேச போறேனென்றா இந்த பண்பாடு. இந்த தமிழற்ற பண்பாடு ஒரு மறக்க முடியாத பண்பாடு தான். அதாவது பண்பாடு என்பது அகத்தில் தோன்றுவது, ஆனால் நாகரிகம் என்பது புறத்தில் தோன்றுவது. அப்போது நாங்கள் எப்படி பார்க்குறோமெண்டா எங்கள்ட அக இயல்புகளைத்தான் நாங்கள் பண்பாடு என்று சொல்லுகிறோம். கலித்தொகை அழகாக குறிப்பிடுகிறது. பாடு அறிந்து ஒழுகுதல் பண்பாடு எனப்படும் என்று சொல்லுது. அதாவது கலித்தொகை பாடு அறிந்து, இப்போ பாருங்கள், நாங்கள் எங்களோட பாடுகளை அறிந்து ஒழுகுவது தான் பண்பாடு. பண்பாடு எப்படி வருகிறதென்றால், ஒரு நிலத்தை எடுங்கள், மண்ணை கிண்டி கிண்டித்தான் பண்படுத்தி ஒரு பயிரை வளர்ப்போம். அந்த பயிரை வைக்கும்போது பண்படுத்திய மண்ணில் ஒரு பயிரை வைக்கும்போது அந்த பயிர் நன்றாக செழித்து வளர்வதை பார்க்கிறீர்கள். அப்படித்தான் எங்கள் மனமும் பண்பாடாக இருந்தால் நாங்கள் இதையுமே செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பண்பாடு, தமிழர் பண்பாடு மாறாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த பண்பாடு மாறாது, ஆனால் நாகரிகம் என்பது புறத்தே தோன்றுவதனால் அது மாற்றமடையும். ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அல்லது இந்த வேற்றினை சூழலில் வாழ்கிறபடியால் எங்களோட பண்பாட்டை மாற்ற நினைக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது அவர்கள் புதியதனவற்றை புகுத்தும் போது எங்களோட பண்பாட்டை மறக்க செய்கிற மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக எங்களோட பழந்தமிழற்ற பண்பாடு இயற்கையோடு இணைந்த வாழ்வு. நீங்கள் பாருங்கள், எவ்வளவு நிம்மதி கண்டவர்கள் அவர்கள். பூக்களை, நிலங்களை, அந்த ஒவ்வொரு நிலங்களுக்கும் பூக்களை வகுத்தவர்கள். அதனால்தான் நிலங்களை 4ஆக வகுத்த அந்த காட்சியை நினைக்கும்போது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொன்னார்கள். அந்த குறிஞ்சியிலே அந்த முல்லைப்பூ, குறிஞ்சிப்பூ பூக்கிறதை பார்க்கின்றோம். 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கின்ற அந்த குறிஞ்சிப்பூ, அந்த குறிஞ்சி இடத்தை அவர்கள் அந்த பூவால் தான் அந்த நிலங்களை பிரித்தார்கள். அப்படி பிரித்து வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. அதுபோலத்தான் நாங்களும் எங்களோட பண்பாட்டோட வாழ்க்கை பாருங்கள், இவ்வளோ மன சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு. அழகான புடவை கட்டி அற்புதமாக கோவிலுக்கு செல்லும்போது அந்த இறைவன் எங்கள் மனதில் பதிந்தது போல் ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். அதே நேரம் ஒரு அளவான கட்டுப்பாடோடையும் ஒரு பண்பாட்டோடையும் வாழ்ந்த எங்களோட இனம் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் என்பது உண்மை. ஆனால் இன்று சீரற்ற காலநிலை போல் சிதறி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி சிதறி இருக்காமல் எங்களோட அடுத்த சந்ததிக்கும் எங்களோட பண்படும் பண்பாட்டை, பண்படுமே பண்பாடு என்று அந்த பண்பாட்டோடு வளர்க்க வேண்டிய தேவை எங்களோட குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்களும் குழந்தைகளுக்கு எங்களோட பண்பாட்டு விடயங்களை, அறத்தை, அதே நேரம் அன்பை காட்டி வளருங்கள். அந்த அறமும் அன்பும் இனிதாக இருந்தால் இகத்தில் இன்பம் பூத்து குலுங்கும் என்பது உண்மையான ஒன்று. ஆதலால் எங்கள் குழந்தைகளை மரபுகளோடையும் பாரம்பரியத்தோடையும் வளர்ப்போமாக. நன்றி.